இங்கே இந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்டும் ஒர்க்குக்காக அவங்களோட குழந்தைய பாட்டி வீட்டுல விட்டுட்டு வெளியூருக்கு போறாங்க. அந்த சின்ன குழந்தைக்குமே அந்த பாட்டி சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அதனால அந்த பொண்ணுமே அவங்க அம்மாவுக்கு கால் பண்றா. ஆனா அந்த லேடியுமே ஒர்க்ல பிஸியா இருந்தனால காலை கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணுமே கால் பண்றத பார்த்த பாட்டியுமே அந்த பொண்ணை அடிச்சு ஒரு நாள் நீ வீட்டுக்கு வெளியவே இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அந்த பொண்ணுமே மழையில நல்லா நனைஞ்சனால உடம்பு சரியில்லாம ஆகிடுது. அந்த பொண்ணுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அங்கிள் சொல்ல அந்த பாட்டியுமே காசு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மாவும் மாசம் மாசம் 30,000 ரூபாய் அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்த நாள் அந்த பாட்டியுமே வேலை செய்யறதுக்காக அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணும் இறந்து போயிடுறான். அது தெரிஞ்ச அந்த பாட்டியுமே அவங்களோட பையனை வச்சு அந்த சின்ன குழந்தைய மறைச்சு வைக்க சொல்லிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த லேடியுமே 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைய பார்க்க ஆசையா வராங்க. ஆனா அவங்களோட குழந்தையோட ட்ரெஸ் ஒண்ணுமே அங்க இல்ல, ஒரு கிழிஞ்ச ஷூ மட்டும் தான் இருக்குது. அந்த லேடியுமே அவங்க குழந்தை எழுதி வச்சு லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒர்க்குக்காக போய் என்னோட குழந்தையை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி